ஒருவேளை நீங்க இன்னைக்கு உடைக்கப்பட்ட நிலையில இதுக்கப்புறம் எனக்கு லைஃபே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஐ வாண்ட் டு ஷேர் அ ஸ்டோரி அபவுட் ஹாகார். ஒரு கர்ப்பவதி இருக்காங்க. அவங்களுக்கு இதுக்கப்புறம் அவங்க லைஃபே இல்லைன்னு தோணுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல, அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையே வெறுத்து இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினச்சி அவங்க ஓடி போகிறாங்க. அவங்கள பின்னாடி தேடி வர்றதுக்கு கூட யாரும் இல்லை. தட் மச் unloved she is. Her life was a mess. But God chose to encounter her. God is seeing the unseen. God is seeing. அந்த இடத்துல வசனம் சொல்லுது, உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் கண்டபடினால்னு. ஒருவேளை உங்க அங்கலாய்ப்பை குறித்து நீங்கள் ரொம்ப லைஃப்பை குறித்து அங்கலாய்க்கப்பட்டிருக்கலாம். இதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன லைஃப்பில் இல்லவே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னன்னே தெரியாமல் ஓடி போகிற நிலையில் இருக்கலாம், இல்லை கிவ் அப் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கலாம். பட் காட், there is a God who choose to see you, who choose to change your life, who choose to give a future for you. சமாரிய ஸ்திரீன்னு இன்னொரு லேடி இருக்காங்க. அவங்க she's dressed with shame. அவங்களுமே கூட யாருமே அவங்களுக்கு கம்பெனி இல்லை, அவங்க தனியாக இருக்காங்க, தனியாக வராங்க, யாரையும் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தனியாக ஒளிஞ்சு மறைஞ்சு வராங்க. அந்த இடத்துல God is choosing to encounter her. ஒருவேளை அன்சீனா ஷேமில் ட்ரெஸ்ட் ஆகி எனக்கு ஒரு ஃபியூச்சர் ஹோப்பே இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த ஆகார் ஆண்டவர் என்கவுண்டர் பண்ணும்போது ஆகார் ஒரு நேம் கொடுக்குறாங்க காடுக்கு. மை காட் இஸ் அ காட் ஹூ சீஸ் மீ, எல்ரோயின்னு சொல்லிட்டு. ஹீ இஸ் அ காட் ஹூ சீஸ் யூ. தெர் இஸ் அ ஃபியூச்சர் ஃபார் யூ இன் கிரைஸ்ட். அந்த ஆகாருக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு சொன்ன தேவன் இந்த நாளில் உங்களுக்கும் சொல்கிறாரு, தெர் இஸ் அ ஃபியூச்சர் ஃபார் யூ. அவங்களோட லைஃபே ஆண்டவரை மீட் பண்ணதுக்கப்புறம், என்கவுண்டர் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. Let there be a new life start in Jesus' name. Amen.